வணக்கம் மக்களே. மகாலய அமாவாசையின் சிறப்புகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலயபட்சம். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலயபட்சம் என்று கூறுகின்றோம். புரட்டாசி பௌர்ணமியை அடுத்த பிரதமையில் தொடங்கி 15 நாட்கள் மகாலயம் என்று அழைக்கப்படுகின்றது. மகாலயம் என்றால் மகான்கள் வாழும் இடம் என்றும், பட்சம் என்றால் பாதி மாதம் என்றும் பொருளாகும். மகான்கள் 15 நாட்கள் பூமியில் வந்து வாழ்கின்ற காலம் என்பதை மகாலயபட்சம் என்று கூறுகின்றனர். இந்த 15 நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். மேலும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை அன்று சர்வ கோடி லோகங்களிலும் உள்ள மகரிஷிகள் உள்பட அனைத்து ஜீவன்கள், தேவதைகள் அனைவரும் பூலோகத்திற்கு வந்து புண்ணிய நதிக்கரைகளிலும் சமுத்திர தீரங்களிலும் தீர்த்த ஸ்தலங்களிலும் தர்ப்பண பூஜையை மேற்கொள்கின்றனராம். அஞ்சல் துறையினர் நாம் அனுப்பும் காசோலைகளை உரியவர்களிடம் சேர்ப்பிப்பது போல இறந்தவர்கள் தென்புலத்தில் எந்தெந்த இடத்தில் உள்ளார்களோ அவர்களிடத்தில் நாம் இறந்தவர்களுக்காக செய்யும் பித்ரு தர்ப்பணத்தால் அவரவர்களுக்குரிய பலனை கொண்டு போய் சேர்ப்பவர்களும் பித்திரர்கள் ஆவர். வசு, ருத்ர, ஆதித்ய பித்ரு தேவர்களே இந்த நாட்களில் தர்ப்பணம் இடுகின்றனர். அனைத்து அமாவாசை திதிகளிலும் அக்னி பகவானின் பத்னியான ஸ்வதா தேவியானவள் தர்ப்பணம் செய்பவர் அளிக்கும் எல்லையும் நீரையும் வாங்கி வானத்தில் எங்கோ உள்ள நீத்தார் உலகங்களுக்கு எடுத்துச் செல்கிறாள். ஆனால் மகாலயபட்ச அமாவாசையில் மட்டும் எல்லா முன்னோர்களும் சூரிய சந்திர உலகுக்கு வந்து போவதால் ஸ்வதா தேவியால் அனைத்து முன்னோர்களையும் அங்கே சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. அப்போது மகாலயபட்ச அமாவாசையில் நாம் வழங்குகின்ற எள், நீர் ஆகியவற்றை முன்னோர்களிடம் எளிதில் சேர்ப்பித்து விடுகிறாளாம். வலது ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக அளிக்கப்படும் தர்ப்ப நீரின் சக்தியானது பூமியின் ஆக்கர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி உயர்ந்து எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருலோகத்தை அடைகிறது என்கிறார்கள். சாதாரணமாக அமாவாசை அன்று கீழிருந்து மேல் செல்வதே இந்த பித்ருலோக அந்தரண ஆக்கர்ஷண சக்தியின் தெய்வீக தன்மையாகும். ஆனால் மகாலயபட்ச அமாவாசை அன்று இந்த புவியீர்ப்பு சக்தியிலிருந்து கிளம்பும் ஆக்கர்ஷண சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகின்றதாம். தர்ப்பணம் அளிக்கும் போது பயன்படுத்தப்படும் எள் திருமாலின் சம்பந்தமுடைய தானியம். உறவுகளில் சிநேகம், அதாவது ஒட்டுதல் அவசியம் தேவை. சிநேகத்தின் சின்னம் எள். எள்ளிலிருந்து வரும் எண்ணெய் ஒட்டும் தன்மை உடையது. நமக்கும் இறந்து போன முன்னோர்களுக்கும் உள்ள ஒட்டுறவை நினைவு கூறவே எள் பயன்படுத்தப்படுகின்றது. தர்ப்பை புல் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால் அது மிகவும் புனிதமானது. தர்ப்பை புல்லின் ஒரு நுனியில் பிரம்மனும் மறுநுனியில் சிவனும் நடுவில் விஷ்ணுவும் இருப்பதாக ஐதீகம். தர்ப்பைக்கு சுத்தி செய்யும் ஆற்றல் உண்டு. தீய விளைவுகள் எதுவும் நம்மை அண்டாமல் பாதுகாக்கும் ஆற்றலும் தர்ப்பைக்கு உண்டு. அதனாலேயே கிரகண காலத்தில் உணவுப் பொருட்களின் மீது தர்ப்பை வைத்து வழிபடுகின்றோம். தர்ப்பணம் மற்றும் சிரார்த்த கர்மாக்களில் வசு, ருத்ர, ஆதித்யர் என்பதான 3 தலைமுறை பித்திருக்களையே நினைவு கூறுகின்றோம். வம்ச விருத்திக்கு காரணமான சுக்கில, சுரோனித தாதுக்களில் நமது மூதாதையரிடமிருந்து பெறுபவையே அதிகம். நமது உணவு மூலம், அருந்தும் நீர் மூலம் நாம் பெறும் அம்சங்களை விட நமது மூதாதையரின் ஜீன்ஸ் நமது சுக்கில சுரோனித தாதுக்களில் அதிகம் உள்ளதாம். எனவே நமது எண்ணங்களும் செயல்களும் உடல் அமைப்பும் நமது 3 தலைமுறை முன்னோரிடமிருந்து நாம் பெற்றவையாகும். இதனாலேயே அந்த 3 தலைமுறையினர் பெயர்களையும் சொல்லி தர்ப்பணம், சிரார்த்தம் ஆகியவை செய்கின்றோம். சிரார்த்தம் என்ற சொல்லுக்கு சிரத்தையுடன் செய்யப்படுவது என்பது அர்த்தம். முன்னோர்களிடத்தில் நமக்குள்ள சிரத்தையை வெளிப்படுத்துவதே இந்த சடங்கு. இந்த மகாலயத்தின் மகிமையை உணர்ந்து நீத்தார் கடன், அதாவது பித்ரு கடன்களை
முறையாக நிறைவேற்றி நாம் வாழ்வில் சுபிட்சம் பெறலாம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.